ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் வார்த்தையை அதிகமாக கிரேவ் பண்ணிங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக அவங்க குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. பொல்லாத பிசாசு நீ குடும்பத்தை சிதைச்சிட்ருக்கலாம். கணவன் இன்றைக்கி அதிகமாக நேரத்தை மனைவியோட நேரம் செலவிடுறதே இல்லை. மனைவி இன்றைக்கி அதிகமாக நேரம் செலவிடுறதில்லை. ஒர்க்குன்னு போய் குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத உறவுகள் நடுவில் வந்து இன்றைக்கி குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்குது. பொல்லாத பிசாசு இன்றைக்கி பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பிள்ளைங்க தேர் அடிக்டட் டு ட்ரக்ஸ். சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப வேதனையான ஒரு காரியம். தப்பு வந்து சில நேரத்தில் நம்மக்கிட்ட தான் இருக்குது. குடும்ப தலைவர்கிட்ட, குடும்ப தலைவிக்கிட்ட தப்பு சில நேரத்தில் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா பிள்ளைங்க வேறு ட்ராக்கில் போயிடுவாங்க, கணவன் வேறு ட்ராக்கில் போயிடுவார், நீங்கள் வேறு ட்ராக்கில் போயிடுவீங்க. இன்றைக்கி குடும்பத்தை பொல்லாத பிசாசு சிதைச்சிட்ருக்கா. ஆல் நீட்ஸ் எ ஸ்மால் கேப். ஒரு சின்ன கேப் வந்தால் போதும். ஆமாம், புரியுது பிரதர். என்ன பிரதர், நாங்கள் வந்து குடும்பத்தை பார்க்க தான் பிரதர் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், குடும்பத்தை பார்க்க தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஓடி உழைக்கிறோம், எல்லாம் புரியுது. ஆனால் ஃபைனலி குடும்பம் போயிடுச்சுன்னா, அதனால் வந்து ஏசப்பாவுடைய ஃபார்முலா என்றைக்குமே முதல்ல ஏசப்பா, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டாவது கர்த்தர் ஃபேமிலி வச்சுருக்கிறார். மூணாவது தான் கர்த்தர் சர்ச் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறார். இது எங்கே வேணால் உல்ட்டா பண்ணிங்கனாலும் காலி. இது மூணுத்தையும் எங்கே வேணால் உல்ட்டா பண்ணிங்கனாலும் காலி, வாழ்க்கை காலி. இன்றைக்கி கூட இந்த மேரியோடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க போகிறோம் ஒரு மூணாவது காரியம். ஆம்ப்ளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள், 40ஆம் வசனம், லூக்கா 10:40. பட் மார்த்தா overly occupied and too busy was distracted with much serving. நான் சொன்னது ஓவர் ஆக்கியபைடு, ஓவர் பிஸி. சில பேர் பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாட்டான். பட் மைண்டில் எதையாவது ஒன்று போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. மைண்டில் எதாவது ஒன்று போட்டு யோசிச்சுட்டு எதாவது ஒன்று நினச்சிட்டு சந்தோஷம் சமாதானம் இருக்காமல் ஆண்டவர் வந்து சொன்னார், ஏன்பா நாளைய குறித்து கவலைப்படாத, நாளைய உன் கையில் இல்லையாப்பா அப்படின்ட்டு. நாளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ரொம்ப இந்த மார்த்தாள் பாருங்கள், பிபியெல்லாம் ஏறி போய் ரைஸ் ஆகி அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே, அந்த அம்மா டென்ஷனை ஏசப்பாவை கத்திரிச்சு போயிட்டு. ஆனால் அந்த நேர் ஆப்போசிட் இந்த மேரி, அந்த அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஏசப்பா வந்தார், சேவ் பண்ணோம், அந்த அம்மாவுக்கு டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த அம்மா மாத்தா போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, போயிட்டு கத்துது போட்டு எல்லாம். இருந்தாலும் மேரி கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஏன்னா மேரிக்கு தெரியும், இவருடைய வார்த்தை மட்டும்தான் என் ஆத்மாவை தேட்டும், இவருடைய வார்த்தை மட்டும்தான் என் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா வந்தது ஓகே சூப்பர், ஆனால் சர்வ் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு அவர் பாதத்தில் உட்காந்து சர்வ் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை உணர்ந்த அந்த அம்மா, ஷி கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஷி கிரேவ்ட், திருவசனத்தை அவங்க அதிகமாக விரும்பினாங்க. ரெண்டாவது, ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல். மார்த்தா கேர்ஃபுல்லாக இல்லாமல் டிஸ்ட்ராக்டடாக. பட் மேரி வாஸ் வெரி கேர்ஃபுல் ஆஃப் நாட் பீங் டிஸ்ட்ராக்டட், நாட் பீங் டூ பிஸி, நாட் பீங் ஓவர் ஆக்கியபைட். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிச்சு. ஆக்கியபைட், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஓவர் பிஸி ஆகக்கூடாது. அதான் முக்கியம். தோ ஷி ஹேட் மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மூணாவது ரொம்ப காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்க போகிறாரு. மேரி chosen the feet of the Lord. 42ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மூணாவது நான் சொல்கிறேன், she chose the feet of the Lord. Though Mary had a lot of choices around her, she chose the right thing. She chose the one thing. நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. போனால் போய் வேலை செஞ்சுருக்கலாம். அந்த மார்த்தா அம்மா வந்து கத்துனதுக்கு போய் வேலை செஞ்சுருக்கலாம். ஷீ ஹேட் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸ். இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய சாய்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அது, அதெல்லாம் அது, இந்த வேலை இல்லை இந்த வேலை. பட் வாட் யூ ஆர் சூஸிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். உங்கள் ஆத்மாவில் வெறுமை இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேர் இஸ் சம்திங் பாதரிங். ஒரு டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, ஒரு போராட்டம், எதையோ உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கவலை நல்லா தெரியுது. தேர் இஸ் சம்திங் லேகிங் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சுமே இன்றைக்கி எதை சூஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி வேறு எங்கெங்கெல்லாம் ஓடும், போயிட்டு கவுன்சிலிங்லாம் போய் கேட்போம். அதெல்லாம் வேஸ்ட்டு. கவுன்சிலிங் கேட்குற ஒரே இடம் தேவ பிரச்சனை தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஷீ சூஸ் த ரைட் திங். ஏன்னா மேரிக்கு தெரியும்
இவர் மட்டும்தான், இவர் வாயிலேருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தை தான்ப்பா என்னை மாற்றும். அதனால் இதுதான் எனக்கு தேவையானதுன்னு சொல்லி தேவையான ஒன்றை பிடித்து கொண்டாள். கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணார். ஷி கிரேவ்ட், ஷி வாஸ் கேர்ஃபுல், ஷி சூஸ் த ரைட் திங். சூஸ் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் மேரி அப்ரிஷியேட் பண்ணார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கரெக்டானதை சூஸ் பண்ணுங்கள். சாய்ஸஸ் நிறையா வரும் இந்த உலகத்தில், ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கும். ஆனால் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதம் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.